ரீசெண்டா நம்ம கொரியன் மூவில ரிவெல் சின்ஸ்ன்னு ஒரு படம் ஒண்ணு பார்த்தோம் கைஸ். டேய்! என்னடா எடுத்து வச்சிருக்கிய படத்த அப்படித்தாங்க கைஸ் நமக்கே தோணிருச்சு. என்னன்னா அதுல ஒரு 3 கேரக்டர் வருங்க கைஸ். ஒண்ணு போலீஸ் கேரக்டர், இன்னொன்னு சைக்கோ கேரக்டர், இன்னொன்னு ஒரு பாஸ்டர் கேரக்டர் கைஸ். கண்டிப்பா நம்ம எப்படி சொல்றது 3 கேரக்டர் 3 வித்தியாசமா இருக்கு. போலீஸ் கேரக்டர்ல என்னன்னா ஒரு லேடி ஒண்ணு நடிச்சிருப்பா. அந்த லேடி வந்து என்ன ஏற்கனவே ஒரு சைக்கோ கொலையாளினால தங்கச்சி வந்து காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மனசுல அவளுக்கு வந்து கில்ட்டி இருக்கு. அந்த சைக்கோ கொலையாளி இந்த போலீஸோட தங்கச்சிய கொலை பண்ணியிருப்பான். கொலை பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஜெயில்ல இருந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் வருவான். மறுபடியும் வந்தது அப்புறம் அவன் எந்த தப்பும் பண்ணாம கொள்ளாம இருக்கிற மாரியே ஒரு இருப்பான். ஆனா கடைசியில பார்த்தா ஒரு பொண்ண கொலை பண்ணிருவான். கொலை பண்ணிட்டு இதுல என்னன்னா, அடுத்து என்ன ஒரு கேரக்டர்னா நம்ம பாஸ்டர் கேரக்டர். பாஸ்டர் என்னன்னா, அவர் எந்த தப்புமே யாருக்கும் எந்த துன்புறுத்தலும் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியில பார்த்தா அவர் ஒரு கொலை பண்ணியிருக்காப்புல. அதுக்கு அடுத்த அப்புறம் என்ன சம்பவம் நடந்துச்சு இதாங்க கைஸ் படம். படம் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கைஸ். கண்டிப்பா நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்கு மேல பார்க்கறதுக்கு நமக்கே இன்ட்ரெஸ்ட் வராது. ஒன் டைம் வாட்ச் பண்ற மாரி தான் கைஸ் படத்த எடுத்துருப்பானுங்க. கண்டிப்பா நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். படம் பார்க்கறதுக்கு எப்படி சொல்றது? படம் பார்க்க ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே சினிமாட்டோகிராஃபில இருந்து பிஜிஎம்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட கண்டிப்பா உட்காந்து பார்க்கலாம் கைஸ். இது லைக் மூவி பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா அது பிடிக்கும் கைஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா உட்காந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.